எதுக்குடா 450 ரூபா பிடிச்சிங்க? அடாப்பாவீங்களா? 5000 ரூபா சம்பாரிச்சிடலாமா? அட ஆமாங்க, ஸ்விக்கியில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அதுவும் R15 பைக்கை யூஸ் பண்ணி எவ்வளோ நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற சீரீஸில் இன்றைக்கி டே என்னோட ஸ்விக்கி சோன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. என்னடா ஸ்விக்கி யூனிஃபார்ம் போடாமல் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் யூனிஃபார்ம் பேக் எதுவுமே தரல. நம்ம கரெக்டாக 3:10க்கே லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னடா 3:10ன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சண்டே, அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே லாகின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்டர் 175 ரூபா ஆர்டர் அடிச்சு, அதுக்கப்புறம் அதை டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு மதியம் சாப்பிடாதனால நைட்டுக்கு சேர்த்தாப்புல ஈவினிங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கான டெலிவரிலாம் நல்லா அமோகமாக சூப்பராக போச்சு. எனக்கு வந்து டெய்லி இன்சென்டிவ்னால அமௌண்ட் வந்து அடுத்த நாள் காலையில் தான் ஆட் ஆகும். ஸோ மொத்த அமௌண்ட்டே அடுத்த நாள் காலையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் கவர் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து தூங்கிட்டு காலையில் பார்த்தா ஒரே ஷாத்தோட மொத்த ஏர்னிங்ஸ்லேருந்து 450 ரூபா மைனஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு. அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ நான் பெட்ரோலே 300 ரூபாய்க்கு போட்டிருந்தேன், 14 ரூபா மைனஸ். என்னோட உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. டே 1ல் நம்ம ஏர்னிங்ஸ் -14 ரூபா. டே 2ல் பார்க்கலாம்.